இந்த ஊர்ல இருக்காது, நாங்க உங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரோம், உங்களுக்கு கை பிறந்தா வழி பிறக்கிட்டு போனாரு. அந்த பக்கத்தே ஆளையும் காணும் அவரையும் காணும். பார்லிமெண்ட்ல போய் கதைக்கிறாரு, ஒரே வட்டம் கதைக்கிறாரு. என்னன்னு கேட்டா போட மாட்டீங்கன்னு தான் கதைக்கிறாரு. எங்க கதையை கதைக்கவே மாட்டேங்கிறாரு. 2 மாசமா அங்கே இடம் மட்டும் வேணும். 10 வயசு பிள்ளை கட்டி சொல்லிட்டேன், 3 வயசு பிள்ளை கட்டி சொல்லிட்டேன். அந்த பகல் டைம்ல கூட எனக்கு வரையில சரி, இப்படி இந்த கதை இப்படி போச்சு, இப்படி வந்துருக்கு. சந்திரகாந்தியை வந்து பாருங்க, சந்திரகாந்தி அவ்வளவு பேர் வந்து பாருங்க, நல்லா இருந்துச்சுன்னா எங்களை நீங்க சுட்டு கொள்ளுங்க, இல்லையா எங்களுக்கு இருக்கவங்க இடத்த கொடுத்து எங்களை நிபந்தனை வாழ வைங்க. மத்திய பிரிவுல வந்து இன்ன வரைக்கும் பாடசாலைக்கு புக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அங்க பாடசாலை இல்ல. அங்க உள்ளவங்க நாங்க எல்லாமே வந்து வந்தபோது சித்தி விநாயகர் ஆலயத்துல தான் நாங்க இருந்தோம். 1.5 மாசம் காலம் இருந்தோம். ஆனா இந்த அரசாங்கத்தால வந்தோ யூனியன்ல இருந்து வந்தோ யாருமே பார்க்கல. எங்களுக்கு சர்வசனம் 100 கிராம் சீனி கூட கொடுத்தாங்க. சரியா, நாங்க அன்னைக்கு அத்தை குழிக்கு வேலை செஞ்சுதான் இன்னைக்கு வர கண்டுக்க வந்தோம். காரணம் ஜனாதிபதி கண்டுக்க வந்தது இன்னைக்கு இந்த சல்லியை நாங்க தேடித்தான். இன்னைக்கு வந்து எங்களுக்காக இன்னைக்கும் பார்க்கல. இதுக்கு முன்னுக்கும் வந்து அவ்வளவு மண் சரிவுல ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க. எம்பிஆர் ரிப்போர்ட் வந்து இது இன்னைக்குல இருக்கே இயலாது, ரெட் மார்க்ல விழுந்திருக்குன்னு சொன்னாங்க. மறுபடி வந்து சொல்லிட்டாங்க, நீங்க எந்த வித பயமும் இருக்க இல்ல, நீங்க பயப்படாம எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி கந்தப்பள்ளி கிராம சேவர் சொன்னாரு. அந்த ஸ்டேட்ல உள்ள ஒரு வெல்ஃபேரும் அவங்களும் சொன்னாங்க, நீங்க எல்லாம் பயப்படாம போங்க, உங்களுக்கு 25,000 ரூபாய் காசு தரோம், அந்த வீடெல்லாம் துப்பராக்கிறதுக்கு நீங்க பயப்படாம போங்கன்னு சொல்லி. ஆனா இன்ன வரைக்கும் ₹1 கடைசி கட்டம் போறேன்னு நெத்தியில் வைக்கிற ₹1 கூட அவங்களால இந்த அரசாங்கத்தால எதுவுமே கொடுக்கல. சரி, இன்னைக்கு வரையும் எல்லாமே வந்து இன்னும் கோயில தான் இருக்கிறோம், சித்தி விநாயகர் கோயில தான் இருக்கு. அதே முதலாளிமாருங்க, கந்தப்பள்ளியில் உள்ள முதலாளிமார்களுக்கு நாங்க இது செய்யல, நாங்க ஒரு மரக்கறியை கொடுக்குறோம், இல்லைன்னா வேலை செஞ்சோம்னா அவங்க சம்பளத்தை கொடுக்குறாங்க. ஆனா எங்களுக்கு அவங்க வந்து ஒரு சாப்பாடை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி